நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம எதுக்கு? இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தறிவை புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கி நீளம் அவனை அன்னைக்கே வேட்டியை காணான் சட்டை காணான்னு ஓட விடுறத விட்டு அவனை கூட கூட்டி வச்சு இங்க பேரு 10 MP வச்சிருக்கான். 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்கான். இப்ப உண்மையில மானச ரிசைன் பண்ற, ரிசைன் இட் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் டிவிக்கு போய் நின்று வாடா வா வென்று வாடா நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்றுவா வென்றுவா நீ பாப்ப. திமுக தயவுல இந்த தேர்தலில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு அவன் யாருன்னே தெரியல, வேறு வாய்க்கு நிலை இல்லை. இந்த காங்கிரஸை ஏன் கொல்லணும்? ஏன் இந்த இடத்துல எங்க மாமா திருநாவுக்கரசுக்கோ இல்ல ஐயா தங்கப்பால் மாதிரி மூத்ததில் இருக்கோ எங்க மாமா திருநாவுக்கரசுக்கு அந்த இடத்த கொடுக்க கூடாதா? அந்த மாநிலங்களவை உறுப்பினரா பேரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில். காலையில கூட கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட, அண்ணன் அந்த யாருன்னு ஏதோ சொன்னாரு, தஸ்கோவிஸ்கி மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாப்ல. அவர் நாக்பூர்ல வேலை செய்யறாரு, நாகாலாந்துல நல்லா வேலை செய்யறாரு. என் ஊருக்கு என்ன வேலை செய்வார்?